தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, நீதி நேர்மைவான்கள், தர்ம சிந்தனை மிக்கவர்கள், தயால குணம் மிக்கவர்கள், எதுலேயும் கோடு ரோடெல்லாம் போட்டுட்டு ஒரு வரைமுறைக்குட்பட்டு வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. இப்பேற்பட்ட தனுசு லக்னத்து அன்பர்களுக்கு எங்கே அமர்ந்தால் ராகு திசை அடிப்படையில் நல்ல உயர் பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, கும்ப வீடான 3ஆம் வீட்டில் உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமான கும்ப ராசிக்குள்ள ராகு அமர்வது சிறப்பு. அங்கே அமர்கின்ற ராகு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சிறப்பு தான், சரிங்களா? தனுசு வீட்டுக்கு 3ல் அமர்றார். அவர் அங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது சதய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, நல்ல உயர் பலன்களை பெற்று தந்தே தீருவார். அதேபோல் 6ஆம் இடமான ரிஷப வீட்டில் அமர்கின்ற ஒரு அமைப்பில் ரிஷபத்தில் அமர்கின்ற ராகு கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்வது மிக 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 உயர்நிலை. அதேபோல் மிருகசீரிடத்தில் அமர்வதும் நல்ல உயர் பலன்களை தந்தே தீரும். அதனை அடுத்ததாக 10ஆம் இடமான கன்னி வீட்டில் அமர்வது மிக சூப்பரான ஸ்டேட்டுங்க. அங்கே அமர்ந்த ராகு உத்திர நட்சத்திரத்தையோ அல்லது சித்திரை நட்சத்திரத்தையோ பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் உத்தியோகம், தொழில், உயர் பதவி, நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறது, அந்தஸ்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல உயர்நிலையை கொடுத்துருவார். சின்ன வேலைக்கு போயிட்டு இருந்தோம், தொழில் ஆரம்பித்து டாப்பில் போயிடுறது, அல்லது இருக்கிற வேலையிலேருந்து ஒரு நல்ல உயர் பதவிக்கு போகிறது, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்தவங்களாம் மக்கள் பதவிகள் அமர்றது, ஆட்சி அதிகாரத்தில் அமர்றது அப்படின்னு ஒரு நல்ல மிகப்பெரிய உயர்நிலைகளை தந்தோம். அதனை அடுத்ததாக 11ஆம் இடமான துலாம் வீட்டில் அமர்ற ராகு அங்கு தன்னுடைய சாரமான சுவாதியில் அமர்ந்தாலும் சரி, லக்னாதிபதியின் சாரமான விசாகத்தில் அமர்ந்தாலும் சரி, 5ஆம் அதிபதியான சாரமான சித்திரையில் அமர்ந்தாலும் சரி, அந்த வீட்டில் அமர்ந்தாலே சிறப்பு தான். நல்ல யோக பலன்களை பொருளாதார ரீதியாக தந்தே தீர்வார். மதிப்பு மரியாதையின் உச்சத்தில் கொண்டு போய் அமர வைப்பார், சரிங்களா? இந்த இடங்களில் ராகு இப்போ நான் சொன்ன சாரங்கள் அமர்ந்துட்டாலே சூப்பர். கூடுதலாக அந்த ராகு சுப அமைப்பு பெற்ற ராகுவாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால், அதாவது குருவின் தொடர்பையோ, சுக்கிரனின் தொடர்பையோ, வளர்வரை சந்திரனின் தொடர்பையோ, புதனின் தொடர்பையோ பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை மிக 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 உயர் பலன்களை தந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுற ஒரு இடத்துல பிறந்தாலும் தூக்கி கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சிடும், சரிங்களா?